காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். என்னக்கா எப்படி அட்டெண்ட் பண்ணீங்க? செலக்டட்மா, நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ சரிங்கக்கா. எதுக்கு இந்த ரப்பர் வாயை போட்டு இப்படி பிளந்துக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை இந்த அக்கா நம்மளை விட அழகாக தான் இருக்காங்களோ? சே நம்ம அழகுக்கு இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இது என் ஃப்ரெண்டு தருண்கா. மகாக்கா கூட பூஜா அக்கா இருப்பாங்கல்ல, அவங்களோட தம்பி தான் இவங்க. ஓ ஹாய். டேய் போதும் சைட் அடிச்சது. ஹலோ, நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர். அபி என்னையும் வேலை விஷயமா வினோத் கூப்பிட்டுருந்தான், நாங்கள் பார்த்துட்டு வரோம். அடப்பாவி, அப்போ எனக்காண்டி வரலையா? போயிட்டு வாங்கப்பா. ஏண்டா முதல்ல என்ன பார்க்க வந்தேன்னு சொன்னேன், இப்போ வினோத் கூப்பிட்டாங்கன்னு சொல்ற? இவ வேற. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க யாருன்னு தெரியுமா? அதான் சொன்னேன்டா, எத்தனை தடவை தான் கேட்ப மகாக்கா ரிலேட்டிவ்னு. மகாக்கா ரிலேட்டிவ்ங்கிறத தவிர்த்து அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல தெரியாது. ஏண்டி தெரியாம எதுக்கடி வேலையை கூட்டிட்டு வந்த? நீயா? டேய் தருண், நீ அவங்கள பார்த்ததுல இருந்தே சரியில்லை. நான் கூட என்ன வெறுப்பேத்த தான் அப்படி பேசுறேன்னு நினைச்சேன். புரியாம பேசாத. அவங்க தான் வினோத்தோட ஒய்ஃப். என்னடா சொல்ற? நானும் வினோத்தும் பெங்களூர்ல தானே ஒண்ணா ஒர்க் பண்ணோம். ஆமா. அப்ப திடீர்னு வினோத் வீட்ல இருந்து ஊருக்கு வான்னு கால் வந்துச்சு. இவனும் போனான். அப்புறம் வீட்டில் என்ன ப்ராப்ளம்னே தெரியல, திடீர்னு அவனுக்கும் வினோத்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீ அவங்க மேரேஜ்க்கு போனியா? அவங்க நீ யாருன்னே தெரியாத மாதிரி பார்க்காங்க. இல்லை, அவங்களுக்கு என்ன தெரியாது. நானும் அவங்க மேரேஜ்க்கும் போகல. நான் தான் சொன்னேன்ல, திடீர்னு தான் மேரேஜ் பண்ணாங்கன்னு. அப்புறம் அவனும் 1 இயர் ஆஃபீஸ் வரல, அங்கே ஊரில் தான் பார்த்தான். ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணான், அப்படி தான் தெரியும். உனக்கு வேற ஏதாவது தெரியுமா அபி? இல்லடா, மகாக்காவோட ஊரு, அது மட்டும் தான் தெரியும். நானும் இவன்ட்ட பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். அவன் ஒய்ஃபை பற்றி பேசினாலே பேச்சை மாற்றிடுவான். சரி, நீயும் மகாக்காட்ட அனு சிஸ்டரை பற்றி கேட்டுப்பாரு. ஆனால் நீயா எதுவுமே சொல்லாத, ஏன்னா அந்த அக்காவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சரிடா. சரி வாடா, ரொம்ப நேரம் அவங்க தனியாவே இருப்பாங்க, இங்கே தானே இருக்க போறாங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். சரி அபி, நீ அவங்க கூட போயிரு. நான் வினோத்திட்ட மட்டும் ஒருக்க பேசிட்டு வந்துருந்தேன். சரி தருண். அப்புறம் மச்சி, அபி கூட்டிகிட்டு வந்தவங்கள செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹாப்பியா அவங்க மேடம்? நைட் ஃபுல்லாக கவலைப்பட்டுட்டே இருந்தாங்கன்னு சொன்னேடா. டேய் என்னடா? டேய், அவங்க உன் ஒய்ஃப் தானே? ஆமாம். என்னதாண்டா நடந்துச்சு உன் வாழ்க்கையில்? திடீர்னு பெங்களூர்லேருந்து கிளம்புனேன், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன், கல்யாணமும் முடிச்ச, கொஞ்ச நாள் வாழ்ந்ததாகவும் சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ள? இப்போ அவங்க தனியாக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். சரி விடுமச்சி, அதை பற்றிலாம் இப்போ கேட்காத. ஆனால் அபிக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். இத்தனை நாள் தேடிட்டு இருந்த ஒன்று இப்போ நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? என்னாச்சு மச்சி? இல்லை மச்சி, நீ சொல்கிற எல்லாமே எனக்கு வேறு அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் ஃப்ரீயாக விடுறா. சரிடா, அப்போ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அவங்க 2 பேரும் அப்புறம் விடிச்சு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. ஏய், என்ன என் கிரெடிட் கார்டில் 10,000 ரூபா தச்சிருக்க? என்ன வாங்கின? ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். இந்த சேலை எப்படிங்க இருக்கு? எனக்கு நல்லா இருக்குமா? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேல, நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த போஸ்ட் பாருங்களேன். இந்த பொண்ணு இதே புடவையை தான் கட்டியிருக்கா. நீ லைக் போட்டிருக்க. எனக்கு தெரியும் உனக்கு என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பிடிக்காதுன்னு. ஆமால, நல்லா இருக்குல்ல. ஸோ நீ இந்த புடவைக்காண்டி தானே லைக் போட்ட? ஆமா, உனக்கு சூப்பரா இருக்கும். நீ கெட்டினேன்னா ரொம்ப அழகா இருப்ப. அதனால தான் 2 நாள் கடைக்கடையா ஏறி இறங்கி தேடி இந்த புடவையை வாங்கியிருக்கேன். ஓ சரி சரி. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த பர்ஸ் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோமா? 2000 ரூபா. ஜஸ்ட் 2000 தானா? ஆமாங்க, அதுவும் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணேன். அப்படியா? கார்ட்லயே தானா? ஆமாங்க, ஏன்னா இந்த பொண்ணோட இன்னொரு போஸ்ட்டுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்னு எழுதியிருக்க. நீங்க பர்ஸை தானே சொல்லியிருப்பீங்க? ஆமாமா, பர்ஸ் தான் சொன்னேன். வாவ், பியூட்டிஃபுல், சூப்பர் கலரா இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?